நமதூர் நாட்டாண்மை ஏ முகமது ரஃபீக் அண்ணன் அவர்கள் இப்போது வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமதூர் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியன்ஹா பெண்கள் அரபிக் கல்லூரியின் 12ஆம் ஆண்டு ஆலிமா, 13ஆம் ஆண்டு முபல்லிகா, 15ஆம் ஆண்டு நிறைவு விழா ஆகிய இம்முப்பெரும் விழாவினை தலைமை பொறுப்பேற்று சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமதூர் நாட்டாண்மை பஞ்சாயத்தார்களையும், அதே போன்று முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் நிர்வாகிகள், கமிட்டியாளர்கள், ஜமாத்தார்கள், இளைஞர்கள், முதல் அமர்வை சிறப்பாக நிறைவு செய்து அமர்ந்திருக்கக்கூடிய இக்கல்லூரியினுடைய ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகளையும், அவர்களுடைய பெற்றோர்களையும், அதே போன்று 2வது அமர்விலே இறைமறை வசனம் ஓதி துவங்கிய ஹஜ்ரத் பெருந்தகைகள் அவர்களையும், இஸ்லாம் கீதம் பாடிய தமிழ் மாமணி முனைவர் ஏஎஸ் தாஜுதீன் ஃபைஜி அவர்களையும், சிறப்புரை நிகழ்த்துவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சென்னை ஜாமியா இல்மியா இஸ்லாமியா அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி அரபிக் கல்லூரியினுடைய நிறுவனர் மௌலானா மௌலவி டாக்டர் எம் கலீல் அகமது முனீரி எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி ஹஜ்ரத் அவர்களையும், இங்கே சனது வழங்கி நிறைவு பேரை ஆற்ற இருக்கின்ற ஹஜ்ரத் பெருந்தைகள் அவர்களையும், எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து எங்களை கண்ணியப்படுத்திய மயிலாடுதுறை மாவட்ட சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பினுடைய தலைவர் மற்றும் நிர்வாகிகளையும், அதே போன்று அரங்குடி நிர்வாக சபையினுடைய முத்தவல்லி அர்சத் அகமது அவர்களையும், நீடூர் நெய்வாசல் ஜாமியா மஸ்ஜித் நிர்வாக சபையுடைய முத்தவல்லி அப்துல் ஹன்னான் அவர்களையும், ஆக்கூர் நிர்வாக சபை முத்தவல்லி சித்திக் என்கின்ற பாபு அவர்களையும், குறிப்பாக சமுதாய புரவலர்கள், முக்கியஸ்தர்கள், கொடைவள்ளல்கள், கல்வியாளர்களையும், குறிப்பாக இந்த பட்டமளிப்பு விழாவினை காண வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் இங்கே ஒரு பெரும் மாநாடை போல் திரளாக குழுமியிருக்கின்ற ஊர் உறவின் முறை ஜமாத்தார்கள் மற்றும் தாய்மார்களையும், இளைஞர்கள் மற்றும் சிறார்களையும் இந்த பட்டமளிப்பு விழாவினை காண வேண்டும் என்று தனது விடுமுறையை மாற்றிக்கொண்டு வெளிநாடுகளிலிருந்து ஊர் வந்திருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் தேரலந்தூர் ஜமாத் சொந்தங்களை என உங்கள் அத்துணை பேரையும், மேலும் பணம் உதவி செய்த அன்பர்களையும் தேரலந்தூர் ஜாமியா மஸ்ஜித் நிர்வாக சபை சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் வாழும் இந்த காலகட்டத்தின் சூழ்நிலையை கவனித்தால் சமீப காலங்களில் பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு குறித்து கவலை அனைத்து பெற்றோர்களின் மத்தியிலே பெரிதாகி வருவதை நாம் மறுக்க முடியாது. இத்தகைய சூழலில் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பும் மார்க்க ஒழுக்கமும் கல்வி வழிகாட்டுதலும் ஒரே இடத்தில் கிடைக்க வேண்டும் என்பதே நம் அனைவரின் விருப்பமாக இருக்கிறது. இந்த உயர்ந்த தேவைக்கான ஒரு சிறந்த தீர்வாகத்தான் நமதூர் அன்னை ஆயிஷா சித்திகா அரபிக் கல்லூரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த விழா மேடையிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, பெற்றோர்களே, ஜமாத்தார்களே, உங்களுடைய பெண் பிள்ளைகளை இந்த கல்லூரியிலே சேர்த்தால் மார்க்க கல்வி மட்டுமல்ல, உலக கல்வி கற்பதற்கான அனைத்து முழுமையான வழிகாட்டுதல்களும் அதற்கான நேரங்களும் வழங்கப்படும் என்பதை நாங்கள் நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது இந்த கல்லூரியிலே பயின்று வரும் 3 மாணவிகள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய தொலைதூர கல்வி மூலமாக உயர்கல்வி பயின்று வருகின்றனர். இன்ஷா அல்லாஹ் விரைவிலேயே அவர்கள் இளநிலை பட்டதாரிகளாக பட்டம் பெற இருக்கிறார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்திலே மகிழ்ச்சியுடன் நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இக்னோ என்று சொல்லக்கூடிய இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மற்றும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி போன்ற
அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகங்களில் தொலைதூர கல்வி பயில்வதற்கான முறையான வழிகாட்டுதல்களும் அதனை படிப்பதற்கான முழுமையான நேரங்களும் இந்த கல்லூரியிலே வழங்கப்படுகிறது என்பதனை இந்த மேடையிலே உங்கள் மத்தியிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே அன்பிற்குரிய ஜமாத்தார்களே, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் கல்வியாண்டில் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியும் உலக கல்வியும் ஒரு சேர கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்புகளை பெற்றோர்களாகிய நீங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கல்லூரி உருவாக்கப்பட்டதன் மிக முக்கிய நோக்கம் என்னவென்றால், நமதூர் பெண் பிள்ளைகள் தீனின் கல்வியை கற்று குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான வாழ்க்கையை, இஸ்லாமிய வாழ்வியல் நெறிகளை தனது வாழ்விலும் அமைத்துக் கொண்டு தனது குடும்பங்களிலும் இந்த சமூகத்திலும் நடைமுறைப்படுத்தும் நற்பெண்பர்களாக உருவாக வேண்டும். இந்த கல்லூரியினுடைய பெயரை போன்றே அன்னை ஆயிஷா சித்திகா ரலியன்ஹா அவர்களை போன்று கல்வியிலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் மார்க்கத்திலும் ஈமானிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாகும். எனவே அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு பெண்கள் நிஸ்வான் இல்லாத எத்தனையோ ஊர்கள் இருக்கின்றன. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. இன்று நேற்றல்ல, 15 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த கல்லூரி நமது ஊரிலே உருவாகி இருப்பது நமதூருக்கு அல்லாஹு தாலா வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷமாகும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆகவே இதனை சாதாரணமாக கடந்து செல்லாமல் இந்த கல்லூரி நமது ஊருக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக நாம் கருத வேண்டும். இது போன்ற கல்லூரிகள் மதரசாக்கள் நமது ஊரிலே இருக்க வரைக்கும் அல்லாஹ் தாலா நமது ஊருக்கு அளவில்லா ரஹமத்தையும் நிறைவில்லா பரக்கத்தையும் என்றென்றும் தந்து கொண்டே இருப்பான் என்பதில் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆகவே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, ஜமாத்தார்களே, மதிப்புமிக்க பெற்றோர்களே, உங்கள் பெண் பிள்ளைகளின் இம்மை வாழ்வும் மறுமை வாழ்வும் சிறக்க நமது அன்னை ஆயிஷா சித்திகா பெண்கள் அரபிக் கல்லூரியிலே உங்களது பெண் பிள்ளைகளை சேர்க்க ஆர்வத்தோடு முன்வாருங்கள் என்று நிர்வாகத்தின் சார்பாக அன்புடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக, இந்த கல்லூரி உருவாவதற்கு யார் யாரெல்லாம் உடல் உழைப்பாலும் பொருளாதாரத்தாலும் சிந்தனைகளாலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் யார் யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஈருலகிலும் கண்ணியத்தையும் உயர்வையும் அளிப்பானாக என்ற துவாவுடன் எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தௌஹானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாரே தக்பீர்.